Hello friends, welcome to Spice Babe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உடுப்பி சாம்பார் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணனும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் ஊற்றி குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரும் வரை வேக வைக்கணும். ஒரு pan வைத்து 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து வறுக்கணும். அதோடு ஒரு 8 காஞ்ச மிளகாய் 1 டீஸ்பூன் காய்ந்த தனியா சேர்த்து வறுக்கணும். 1 டீஸ்பூன் சீரகம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ஒன்றாக வறுக்கணும். இதோடு ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தேங்காய் துருவல் போடக்கூடாது. அப்படி போட்டாக்கா சாம்பார் ரொம்ப திக்காயிடும். அதனால் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்தால் போதும். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விடுங்க. வறுத்த மசாலா பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வதக்குங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இந்த பதத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நன்றாக வதக்குங்க. நல்லா வறுபட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வரை நல்லா வேக விடுங்க. இந்த நேரத்தில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அந்த காய்கறிகளை வேக விடணும். எல்லா காயும் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அந்த கரைச்சலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுள்ள மசாலா கலவையை சேர்த்து நல்லா கலக்குங்க. கடைசியாக ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்து நல்லா கலக்கிக்குங்க. குக்கர் மூடியை திறந்து வெந்த பருப்பை கரண்டியால் நல்லா மசிச்சுட்டு காய் கலவையோடு சேர்க்கவும். இப்போது தாளிப்பு செய்யணும். ஒரு பேனை வைத்து 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடித்தவுடன்
1 டீஸ்பூன் சீரகம் சேருங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்தெடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்து இந்த தாளிப்பை உடிப்பி சாம்பாரில் சேர்த்துருங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு மூடிடுங்க. சுவையான உடிப்பி சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு புதிய ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.